ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நேரலையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆதி திருச்சபையார் நடத்துகிற இந்த ஆராதனையில நீங்களும் பங்கு கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த ஆராதனை வேளையில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமத்தை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். உடைய அன்பு குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே மெய்யாகவே நான் வருகிறேன், வந்திருக்கிறேன், இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த எங்கள் மகிமையுள்ள கர்த்தாவே, நீர் பிரசன்னராக இருந்து இந்த ஆராதனை வேளையிலே மகிமைப்படும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். தேவ ஆவியானவரே, தேவ ஆலோசனைகளை அருளுகிற ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவை மகிமை புரிந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராக பிரகடனப்படுத்துகிற ஆவியானவரே, உங்களுடைய ஊழியம் வருவதாக என்று நாங்கள் வரவேற்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: அவரை நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். ஆமென். அவருக்கே கனமும் மகிமையும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. துதிப்பது அது தகுதியாக இருக்கிறது. அவரே துதிகளுக்கு பாத்திரர். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே குரலாய் ஆண்டவரை நாம் உயர்த்த சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? அவரே துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எல்லா துதியும் ஆராதனையும் மகிமையும் அவர் ஒருவருக்கு நாம் சென்று கிடவோம். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா, கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. யாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவனை தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை.
தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார், நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்திலே அவரே நம் அடைக்கலம், பலவீன நேரத்தில் அவரே நம்முடைய பலன். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆமென். எத்தனை சந்தோஷம் அவரை நாம் உயர்த்தும் போது. ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடுவோம். இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல, இது நாம் சிந்திக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6 பவுல் பேச்சு சொல்லுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அடுத்த வசனத்தை பார்ப்போம் என்றால், விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழுவி போக எக்கச்சக்கமான ஏராளமான காரியங்கள் இந்த காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அந்த நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தின் காரியங்களை அது ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல இது, நாம் சிந்திக்க வேண்டிய காலம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? ஆமென். நாம் மௌனமாக இருந்தோம் என்றால் ரட்சிப்பு அது வேறொரு இடத்தில் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். நாம் பாடுவோம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே,
கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி போனார். அதுதான் கிரேட் கமாண்ட். நாம் கர்த்தரை அறிவிக்கும் காலம் இது. நம்முடைய முழங்கல்களை முடக்குகிற காலம் இது. ஹல்லேலூயா. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ? இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் மீட்புதான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆராதனை, அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போமா? ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நமது நோக்கத்தை அறிந்து அவரை
ஆராதிக்கிற ஆராதனையில அவர் பிரியப்படுகிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் பற்றி கொண்டு அவரை நாம் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையின் ஆழம் அது எவ்வளவா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நாம் அப்படியே ஆராதிப்போமா? அவருடைய அன்பு அளப்பரியது, அவருடைய அன்பு மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. நம்ம உயர்த்துவோம். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாய்வே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தார். அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. எல்லாம் சொல்லுமா? விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாய்வே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. அல்லேலூயா. 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 அப்படி உயர்த்துமா? அல்லேலூயா. 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆம் தகப்பனே, உமக்கே எங்களுடைய ஆராதனை
இந்த பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த மேன்மை, அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டுமே. நாம் தேவ சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். We don't deserve it, but God called us. இது நாம உரிமை கோர முடியாத ஒன்றாக ஒரு ஸ்தானம். ஆனால் தேவன் நம்மிலே இரக்கத்தில் நம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய மிகுதியை அவர் வெளிப்படுத்தி நம்மை அவருடைய பிரசன்னத்தில் வைத்து மகிழ வைத்திருக்கிறார். இன்னும் நாம் ஆண்டவரை பாடி துதித்து அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர். சேர்ந்து பாடுவோமா? வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர். சிங்காசனத்திலே வீட்டாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீட்டாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சேர்ந்து பாடுவோமா? சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர். சேர்ந்து சொல்லலாமா? ஈடற்றவர், ஈடற்றவர், ஈடு இணையில்லாத மகத்துவம் உள்ள தேவன், அழகில் மேன்மை உள்ளவர். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவேன்
சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவேன், உயிர்த்தெழுந்த கர்த்தரை நான் பாடுவேன். அவர் உயிர்த்தெழாவிட்டால் அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய விசுவாசம் வீண். நாங்கள் இன்னும் பாவங்களில் இருப்போம். வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். உங்களுடைய விசுவாசம் வீணா இருக்குமே. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு முறை மறுபடியும் இந்த வரிகளை நாம் பாடுவோம். நான் பாடுவேன், உயிர்த்தெழுந்த கர்த்தரை. எனக்காக அவர் ஜீவனை தந்தார். ஜீவன் அலைந்து திரிந்த என்னை, பாதை தெரியாம ஆட்ட போல அலைந்த என்னை, பாதை தெரியாத ஆட்ட போல அலைந்த என்னை, அநேக சத்தங்களின் பின்னால் சென்ற என்னை ரட்சிக்க மாட்டாத ஆண்டவன்மார்கள் அநேகர் என்னை ஆண்டு கொண்டிருந்த அந்த நிலைமையில் ஜீவன் ஈந்தார். பிதாவோடு என்னை சேர்த்துட்டார். ஜீவன் ஈந்தார், பிதாவோடு என்னை சேர்த்துட்டார். சேர்ந்து பாடுவோமா? நான் பாடுவேன், உயிர்த்தெழுந்த கர்த்தரை. ஜீவன் ஈந்தார், பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. வா, நாங்கள் உம்மை ஆராதிப்பது அது எவ்வளவு தகுதியும் அது எவ்வளவு எங்களுக்கு அருளப்பட்ட நீதியுமாயும் இருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால எங்கள் கூடாரங்களை நிரப்புகிறவர், அன்றுவரே வீடுகளிலே ஆங்காங்கே இருந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறதில்லை. எங்கள் சரீரத்தை உம்முடைய ஆலயமாக்கி கொண்டவரே, அதற்காக ரத்தம் சிந்தி எங்களை விலைக்கு வாங்கி கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களிலே எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய தடம் பதிக்கப்படும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசும், எங்களோடு இடைபடும், உயிர்ப்பையும் உம்முடைய சித்தத்தை நோக்கி எங்களுடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்துங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய சித்தத்தின் மையத்தை நோக்கி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். உன்னத பாட்டுல 5வது அதிகாரம் 6வது வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன். 5வது அதிகாரம் 6வது வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இங்கே மணவாட்டி
சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, my soul, my heart went out to him as he spoke. My soul, my heart went out to him as he spoke. ரோமன் கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, அவர் பேசிய போது என் உயிரே உருகிற்று என்று சொல்லுகிறது. கர்த்தர் பேசினால் நம்முடைய உயிர் உருகும். Our heart will follow his word. Our heart will go out for the word that he spoke. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையில நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் உருகட்டும். இது ஒரு மனிதனுடைய சத்தமாக அல்ல, தேவ சத்தமாக உங்களுக்கு கிடைக்கும்படியாக ஒரு வாஞ்சிப்போடு கூட, உத்தம வாஞ்சிப்போடு கூட நாங்கள் இதை உங்களுக்கு முன்னதாக தருகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தியில 2 பெண்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 பெண்களிலும் கர்த்தர் என்ன செய்தார், அந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் அதிகமான விவரிப்போடு அல்ல, மிகவும் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் ஆராய அல்லது கர்த்தருடைய தீர்மானங்கள் நமக்கு வெளிப்பட கர்த்தருடைய யோசனை அல்லது கர்த்தருடைய திட்டங்கள் நம்மையிலே நிறைவேற நம்முடைய வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இங்கே முதல் அதிகாரத்துல, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்துல 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலிசபெத் மலடியா இருந்தாள். அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். சகரியா என்னும் ஆசாரியன், அவனுடைய மனைவி எலிசபெத், இவர்களுக்கு பிள்ளை இல்லை. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். Man's impossibility is God's possibility. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கி சரீரம் செத்து போன, கற்பம் செத்து போன அந்த தம்பதியினருக்கு, சரீரம் செத்த கணவனுக்கு, கற்பம் செத்து போன மனைவிக்கு ஆண்டவர் பிறப்பை உண்டாக்கினார். அது உலகம் கொள்ளாததா இன்று வரைக்கும் பெருக்கமடைந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் அறிவோம். அதே போல இந்த சகரியா ஆசாரியனாக இருந்தும் ஊழியம் செய்கிறவனாக இருந்தும் அவனுக்கு பிள்ளை இல்லை. அவனுடைய மனைவி மலடியாயிருந்தாள். அப்பொழுது அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அந்த தூதனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எவ்வளவு காலமாய் அவன் வேண்டி இருப்பான் பாருங்கள். He was not banking upon his impossibilities. He was waiting for God's possibility to come upon him. இந்த சகரியா என்கிற ஆசாரியன் தன்னுடைய அந்த இயலாமை, அதை குறித்து தேவனிடத்தில் அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறான். தூதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி பாருங்கள். உன்னுடைய வேண்டுதல் சகரியாவே கேட்கப்பட்டது என்று தூதன் சொல்லுகிறான். இந்த சகரியா தன்னுடைய இயலாமையை குறித்து தேவனிடத்தில் அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த செய்தியை தூதன் கொண்டு வந்து தருகிறான். கேட்கப்பட்ட பதிலை கொண்டு வருகிற ஒரு தூதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுப்பப்பட்ட ஒரு பதிலை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பதிலை அவன் கொண்டு வந்து தருகிறான். எவ்வளவு காரியம் பாருங்க. நம்முடைய ஜெபங்கள் எதுவும் வீணா போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாச தலைமுறையே, கர்த்தருடைய சந்ததியே, உன்னுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கணக்கில், தேவனுடைய கணக்கில் அளவு வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நிறைவேறும் காலங்கள் வேணால் தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக அவைகளை நிறைவேற்றுவார், தருவார். செவி கொடுத்திருக்கிற தேவன் பதிலளிக்கவும் அவர் தாமதியாதவர். சகரியாவுக்கு பதில் தந்த தேவன் உனக்கும் பதில் தருவார். இப்படி தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிற போது, அது பதிலாக நமக்கு வருகிற பொழுது, கர்த்தர் உண்டு பண்ணுகிற சந்தோஷம்,
கர்த்தர் உண்டு பண்ணுகிற மகிழ்ச்சியினாலே நாம் நிரப்பப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உனக்கு பதிலை தரும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உனக்கு பதிலை உனக்கு அளிக்கிற பொழுது நிச்சயமாகவே உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். உன்னுடைய இருதயத்தில் களி கூறுதல் உண்டாயிருக்கும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நமக்கு கிடைக்கிற பதில் நம்மை மாத்திரம் சந்தோஷப்படுத்துகிறது இல்ல, நமக்கு கிடைக்கிற பதில் நம்ம மாத்திரம் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது இல்லை, அது மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிற பதிலாக இருக்க வேண்டும். அதனால வேண்டுதல்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல் நமக்கு மாத்திரம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய வேண்டுதலாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ராயேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஜனத்திற்கும் திருப்பி ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தாரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவிற்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். சகரியா வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு செய்கை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பு தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். தேவதூதன் பேசினது, தேவதூதை கொண்டு வந்தது, சகரியாவிற்கு ஒரு குழந்தை பிறக்கும், இந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன தேவதூதனுடைய செய்தி, அது எலிசபெத்திற்கு வெர்பாட்டிமாக வார்த்தைகளாக தூதன் அறிவிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை இங்கு ஆரம்பித்து விட்டார். God has started the process of faith in the life of Elizabeth. எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய செயல் திட்டத்தை, தேவன் தம்முடைய தீர்மானத்தை அவர் செயல்படுத்த துவங்கி விட்டார். இதை அறிந்து கொண்டு இந்த எலிசபெத் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்துல இப்ப பாருங்க, இன்னொரு பகுதியிலே, இது ஒரு பட்டணத்தில் நடக்கிறது, இன்னொரு பகுதியிலே இன்னொரு காரியம் ஒன்று நிகழ ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டும். we have to see both these things. இந்த 2 காரியங்களையும் நன்றாய் உற்று கவனிக்க வேண்டும். எலிசபெத்திற்கு ஆண்டவர் கடாட்சம் வைத்து குமாரனை அவளுக்கு கற்ப பிறப்பை தரப்போகிறார். அந்த கற்பத்தை தாங்கக்கூடிய பலனை அவளுக்கு தந்து விட்டார். 5 மாதம் அவள் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே இன்னொரு இடத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதிலே காபிரியல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். மரியாளோ இந்த தூதனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார்,
உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் மரியாளுக்கு பதிலாக பிரதியுத்தாரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்ப இந்த தூதன் மரியாளிடத்திலே நாசரேத் ஊரிலே, கலிலேயா பகுதியிலே, கலிலேயா தேசத்திலே, கலிலேயா நாட்டிலே இருக்கக்கூடிய நாசரேத் ஊரிலே இந்த காபிரியேல் தூதன் பிரவேசித்து மரியாளினுடைய வீட்டிலே பிரவேசித்து தேவனுடைய செய்தியை, தேவ தீர்மானத்தை மரியாளுக்கு சொல்லுகிறான். அவளுடைய சந்தேகத்தையும் அவன் போக்குகிறான். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்னப்படும். திரளான பாவங்களை நீக்கி, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக அவர் இருப்பான். தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இப்படி அவர் பெரியவராக இருப்பார். இப்படி பல காரியங்களை அவன் பேசி அந்த மரியாளிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை, ஐயத்தை அவன் போக்குகிறான். மரியாளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் நீங்க ஆரம்பிக்கிறது. கவனிங்க, தேவதூதன் அவளுக்கு பதிலாக 35வது வசனம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேலே நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கவனிங்க, இப்ப இன்னொரு இன்சிடென்ட் நடக்கிறது என்று நான் சொன்னேன். இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தே கொண்டிருக்கிறது. அது மரியாளுடைய வாழ்க்கையில. இந்த மரியாள் யோசேப்பு என்கிற மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டி, ஆனால் இன்னும் திருமணம் நடக்கவில்லை. நம்முடைய ரட்சிப்பு, மனுக்குலத்தின் ரட்சிப்பு லீகலாக, சட்ட ரீதியாக நடந்தது என்பதற்கு இது ஒரு சான்று. ஆதியாகமத்திலே மனிதனுடைய வீழ்ச்சி, ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கும், நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா, ஏனென்றால் வேதத்தை வாசித்து தியானிக்கக்கூடிய வாக்கியம் உள்ள ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அங்கே சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கிறது. சர்ப்பத்திற்குள்ளே புகுந்த சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கிறான். தேவன் உருவாக்கிய தோட்டம், தேவன் உருவாக்கிய உலகம், அங்கே இல்லீகலாக, சட்டத்திற்கு புறம்பாக இன்னொரு உருவத்திற்குள்ளாய் இந்த பிசாசானவன் நுழைகிறான், இந்த சாத்தான் நுழைகிறான். நம்முடைய வீழ்ச்சி என்பது, மனுக்குலத்தின் வீழ்ச்சி என்பது சட்ட ரீதியாக அது ஆரம்பிக்கப்படவில்லை. இதைத்தான் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வீழ்ச்சி, கவனியுங்கள், தேவன் உருவாக்கின உலகம், தேவன் உருவாக்கின ஏதேன் தோட்டம், தேவன் உருவாக்கின ஆதாம் ஏவாள் தம்பதியினர், இவர்கள் மத்தியிலே சாத்தான் சர்ப்பத்திற்குள்ளாய் புகுந்து, அதுவரை அந்த சர்ப்பம் நடந்து திரிந்திருக்கிறது பாருங்கள். அந்த சர்ப்பத்திற்குள்ளாய் நுழைந்து, சட்டவிரோதமாய் நுழைந்து, சர்ப்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் இந்த பிசாசானவன், சாத்தானவன் உள்ளே நுழைந்து அவர்களை வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கப்பட்ட அந்த மனம், சாம்பலை மேய்கிற அந்த மனம், வஞ்சிக்கப்பட்ட அந்த குடும்பம், வஞ்சிக்கப்பட்ட அந்த ஏவாள், அங்கே நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். அதற்கு பிறகு தொடர்ந்தேற்றியாய் மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ராஜ்யங்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், ஏழை, பணக்காரர் யாரை விட்டு வைக்காதபடி பாவம் ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? மரியாளுடைய அனுமதியோடு தேவனுடைய தீர்மானத்தை வானதூதன் சொல்லுகிறான். மரியாளின் அனுமதி இதற்கு வேண்டும் என்பதற்காக தேவதூதன் மரியாளிடத்தில் வந்து பேசுகிறான். உன்னிடத்தில் பிறக்க போகிறது, அவர் பெரியவராக இருக்க போகிறார். ஏனென்றால்
உன்னதமானவருடைய பலம் உண்மையிலே நிழலிட போகிறது. உன்னதமானவருடைய பலம் உண்மை நிழலிட போகிறது. ஆண்டவருடைய பிறப்பே ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பு ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பிற்காக ஆண்டவர் அவர் நுழையவில்லை. இல்லீகலாக அவர் காரியங்களை செய்யவில்லை. சட்டத்திற்கு மாற்றாக ஒன்றை செய்யவில்லை. அவளுடைய அனுமதியுடனே அவளிடத்தில் இந்த காரியங்களை தெரிவித்து, அவளிடத்தில் இந்த காரியங்களை அறிவித்து, என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவர் அறிவித்து அங்கே காரியங்களை அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அவரிடத்திலே பிறக்க போகிற அந்த பரிசுத்த பிறப்பாகிய இயேசு மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க போகிறவர். கவனிங்கள், you have to see the contrasts. இந்த மாறுபட்ட இரண்டு காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். உடனடியாக நடக்கிற சம்பவத்தை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். உடனடியாக மலை நாட்டிற்கு அவள் ஓடுகிறாள். தேவனுடைய தீர்மானம் அவள் மேல் நிழலிட போகிறது என்கிற அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே, ஆனந்தத்தினாலே, தேவனுடைய தீர்மானத்தின் மூலமாய், என்னுள் நிறைவேற போகிறதின் மூலமாய் மொத்த மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியோடு அவள் எலிசபெத்தை சந்திக்க போகிறாள். மலை நாட்டிற்கு தீவிரமாய் செல்லுகிறாள். அது மாத்திரமல்ல, சகரியாவின் வீட்டிற்குள்ளே பிரவேசித்த எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கவனிங்க, மரியாளை பார்த்த உடனே எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான வார்த்தையை பாருங்கள். எலிசபெத்திற்கு, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. யாருங்க அந்த எலிசபெத்துக்கு சொன்னா? Who told Elizabeth that God is going to be born? The Lord is going to be born in the womb of Maria. மரியாளுடைய கற்பத்திலே தேவன் மனிதனாய் பிறக்க போகிறார், அவதரிக்க போகிறார், உருப்பெற போகிறார், கருவாக போகிறார் என்று அந்த எலிசபெத்துக்கு சொன்னது யார்? அன்பான தேவனுடைய ஜனமே, this is the process of faith. இதுதான் விசுவாசத்தினுடைய துவக்கம். விசுவாசம் நடைமுறையில் ஆகிற பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதான வெளிப்பாடுகள், வெளிச்சங்கள். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் சகரியாவினிடத்தில் அவ்வளவு பேசிய தூதன் எலிசபெத்திடம் பேசவே இல்லை. ஆனால் கற்பந்தரித்தாள். ஆண்டவர் என் மேல் கடாட்சித்தார், என் மேல் கடாட்சம் கொண்டார், என் மேலே அவருடைய கடாட்சம் இருக்கிறது, சந்தோஷமாயிருந்தாள். அதற்கு பிறகு மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவன் தூதன் மூலமாய் தம்முடைய தீர்மானங்களை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அனுமதியோடு அவள் அனுமதி கொடுக்கிறாள். உடனடியாக இவள் புறப்பட்டு எலிசபெத்தை பார்க்க வருகிற பொழுது எலிசபெத்து சொல்லுகிறாள், என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. Is it not a bliss? Is it not a blessing? யார் வந்திருக்கிறார்? என்னுடைய ஆண்டவருடைய தாயார் வந்திருக்கிறார். வார்த்தை பாருங்கள். யார் இந்த எலிசபெத்திற்கு இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தது? அவளுக்கு தேவன் துவக்கின விசுவாசம். தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல உரத்த சத்தமாய் சொல்லலாம் எல்லாரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆக விசுவாசம் என்பது விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவ தீர்மானங்கள், தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்கள், தேவனுடைய ரகசிய ஞானம், தேவன் வைத்திருக்கிறதான மிகப்பெரிய தீர்மானங்கள், சாதாரண மனிதனுக்கு தென்படாத காரியங்கள், தேவனற்ற மனிதனுக்கு புலப்படாத காரியங்கள், ஆவி மண்டலத்திலே அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென் சொல்லுமா எல்லாரும்? ஆமென். அன்மையான சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை ஆலயத்திற்கு போய் நான் தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய உள்ளத்திலே ஒருவேளை ஒரு போராட்டம் இருக்கலாம். என்ன இது நடந்து கொண்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஆளுகையை மறந்தாரோ? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அல்லவா? அவருடைய ஆளுகைக்கு முடிவிராது அல்லவா?
எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது? தேவாலயத்துல போய் என்னால ஜெபிக்க முடியவில்லையே, பாட முடியவில்லையே என்று நீ உன்னுடைய உள்ளத்தில் நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்துல விசுவாசத்தை துவக்கின நான் என்னுடைய தீர்மானங்களை நீ வீட்டில் இருந்தாலும் நான் வெளிப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா எல்லாரும்? ஆமென். நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் விசுவாசத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே துவக்கி இருக்கிறவர் அந்த விசுவாசத்தினுடைய ரகசியங்களை, தம்முடைய தீர்மானங்களை உனக்கு மரியாளுக்கும் எலிசபெத்திற்கும் வெளிப்படுத்தினதை போல, குறிப்பாக எலிசபெத்துக்கு வெளிப்படுத்தினதை போல உனக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வேத செய்தி, தேவனுடைய தூது. கவனியுங்கள், இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே, எலிசபெத் சொல்லுகிறாள், நீ மரியாளே, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ராயேலை ஆதரித்தார் என்றாள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, மரியாளுடைய வாழ்க்கையில அவள் விசுவாச அறிக்கை இடுகிறாள். பாருங்கள், எப்பொழுதும் ஆண்டவர் உன்னில் செயலாற்றுகிறார், ஆண்டவர் உனக்குள் செயலாற்றுகிறார், ஆண்டவர் உனக்குள் தம்முடைய விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார் என்பது உன்னுடைய வாயின் வார்த்தைகளாக, அறிக்கைகளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினாரோ, உன்னுடைய வாய் நன்மையானவைகளை, கிருபை உள்ளவர்களை, தேவ தீர்மானங்களை பேசத்தக்கதாக மாற்றுவதற்கு நீ ஒப்புக்கொடு. அர்ப்பணி. நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள், மரியாளுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே எலிசபெத்தின் இடத்துல போகிறாள். எலிசபெத்தின் ஆண்டவருடைய தாயார் எதனால் வந்தது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை துவக்கினாலே பெற்ற வெளிப்பாட்டை அவள் பேசுகிறாள். அதற்கு பிறகு மரியாள் சொல்லுகிறாள், இதோ அடிமையின் தாழ்மை நிலைமையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். என் ஆவி, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என்னுடைய ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. நம்ம சொல்றது கவனிங்க, என்னுடைய ஆவி எனக்கும் இரட்சகராய், என்னையும் மீட்கிறவராய், என்னையும் ரட்சிக்கிறவராய், என்னையும் ரட்சிப்பின் பாதையிலே நடத்தக்கூடியவராய், என்னையும் நீதியின் பாதையிலே நித்தம் நடத்தக்கூடியவராய், என்னையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறவராய் இருக்க போகிற என் தேவனாகிய கர்த்தரில், என் கற்பத்தின் கனியாகிய என் தேவனாகிய கர்த்தரில் களி கூறுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேத சத்தியம் நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ண வேண்டும். அவர் பேசின பொழுது என்னுடைய உயிரே உருகிற்று என்று உன்னத பாட்டில் நான் வாசித்தது போல இந்த வசனங்களை கேட்கிற பொழுது நம்முடைய உயிர் உருகுகிறது. கர்த்தாவே, அன்று எலிசபெத்தோடு பேசி உம்முடைய தீர்மானங்களை வெளிப்படுத்தினவர், அன்று எலிசபெத்தினுடைய இருதயத்திலே தோன்ற பண்ணி உம்முடைய தீர்மானங்களை குறித்து அவளை பேச வைத்தவர், அன்று மரியாளுடனே பேசி மரியாளுக்குள்ளாய் உம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றி நிழலிட்டதினால் நிறைவேற்றி அவளை பேச வைத்தவர், என்னையும் நீர் பேச வைக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஊழியக்காரனோடு மாத்திரம் கர்த்தர் பேசுகிறது இல்லை, உன்னோடும் கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரனோடும் அல்ல, கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன்னோடு பேசுறதுக்கு தான் விசுவாசத்தை உனக்குள்ள துவக்கி இருக்கிறார். உன்னோடு பேசுவதற்கென்றே விசுவாசத்தை உனக்குள்ள துவக்கி இருக்கிறார். இந்த நாட்கள் வேத வசனம் கிடைக்கல, கர்த்தரை நான் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க முடியல, கூடுகையின் அபிஷேகத்தை நான் இழந்து தவிக்கிறேன், இந்த கார்பரேட் அனாயிண்டிங்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்காமல் போகிறது என்றெல்லாம் நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை
ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை பார்க்கிறவர். உனக்குள்ள விசுவாசத்தை என்றைக்கு துவக்கினாரோ அன்றையிலிருந்து அவருடைய தீர்மானங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய சித்தம், இவைகளை குறித்த வெளிப்பாடுகளை, உன்னை குறித்த ரகசியங்களை, உன்னை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற அந்த தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவார். That is the process of faith. If God has initiated faith in you, He will definitely reveal all His plans. நற்கிரியை தொடங்கினவர் அவர் நிறைவேற்றி முடிப்பார். கலங்காதே, நீ திகையாதே. அவருடைய முகம் மறைக்கப்பட்டு போயிற்றோ, நேசர் போய்விட்டாரே என்று உன்னத பாட்டில் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்துப்பாங்க. அவர் பேசின பொழுது என் உயிரே உருகிற்று என்று நீ சொல்ல ஆரம்பிப்பாங்க. கொடுமையான காலங்கள் விரைவில் முடிவுக்கு வரும். ஆனால் இந்த கொடுமையான காலங்கள் நீ திடப்படுவதற்கு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற அருமையான காலங்கள். நீ திடப்பட்டு தேவனுடைய தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு திடப்பட்டு அவைகளிலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுகிற காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, விசுவாச தலைமுறையே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் துவக்கின விசுவாசமே உங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும். அவர் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய தீர்மானங்களை இன்னும் ஆழமாய் உங்களுக்குள்ளே புலப்படுத்தும், வெளிப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் முடிப்போம். பாதம் ஒன்றே வேண்டும், இப்பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும், போக்கிடமற்ற எம்மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரினில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். கடலின் நீர் பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் மற்றெனக்கு ஏதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் புகழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி புனைந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் புகழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒரு நாடு மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் தேற்றரவும் அபிஷேகமும் என்றும் என்றும் உங்களை சூழ்ந்து காத்துக் கொள்வதாக. ஆமென். எல்லாம் தலையில கை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலை விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே,
செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா தமனி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதி